வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு கவிஞர் ராம பரஞ்சோதி ஐயா அவர்கள் எழுதிய திருக்குறள் கதைகள் அப்படின்ற நூலிலிருந்து ஒரு கதையை பார்க்கலாம். இன்றைக்கான கதை கடமைமிகு மாணவன். கடமைமிகு மாணவன். கந்தசாமி பெரியவருக்கு வயது 70. பார்ப்பவர்களுக்கு 10 வயது குறைத்து நினைக்க தோன்றும். கருங்கல் போல் உறுதியான உடல். அவரது விடலை பருவத்தில் சைவ உணவை உண்ணும் அவரிடம் மாமிசம் உண்பவர்கள் எவரும் ஒண்டி கொண்டி நின்று சண்டையிட்டு வெல்ல முடியாது. வியந்து காரணம் கேட்பவர்களிடம், நான் தினம் ஒருவேளை கேழ்வரகு உணவு சாப்பிட்றேன், சொந்த தோட்டத்து காய்கறிகள் நிறைய சாப்பிட்றேன், தினம் ஒரு பழத்துடன் பசும்பால் குடிக்கிறேன், நாளும் வயலில் நல்லா உழைக்கிறேன், இவைதான் காரணம் என்று பெருமையுடன் பதிலளிப்பார். இந்த வயதிலும் மேற்படி உணவுகளில் கேழ்வரகை தவிர மற்றவற்றை நாளும் உண்ணுகின்றார். 5 ஆண்டுகள் முன்பு மனைவி மறைந்த பின்பு கேழ்வரகு உணவு சமைத்திட ஆளில்லை. அவரை தவிர சாப்பிட வேறெவரும் இல்லை. அன்று மாலை வீட்டின் பின்புறம் உள்ள 2 கிரவுண்டு தோட்டத்து மாமர நிழலில் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தார் பெரியவர். புளிய மரத்தில் அமர்ந்து சில குருவிகளும் மைனாக்களும் கீச் கீச் என்று கத்தின. ஒரு குயில் இசைத்து கொண்டே பறந்து வந்து பக்கத்து மாமரத்தில் அமர்ந்தது. முருங்கை மரத்தில் பெண் அணிலை ஆண் அணில் துரத்தி ஓடியது. கொய்யா மரத்தில் ஒரு செங்காயை பச்சை கிளி ஒன்று கொத்தி தின்று கொண்டிருந்தது. தேன் சிட்டு ஒன்று பறந்தபடி செம்பருத்தி பூவின் தேனை உறிஞ்சியது. 2 மாமரங்களிலும் பிஞ்சுகள் கொத்து கொத்தாக தொங்கின. ஒரு மரத்தில் பெரிய தேன்கூடு இருந்தது. காய் வாழை மரத்தில் ஒரு குலை முற்றி இருந்தது. செவ்வாழை மரமொன்றில் பூ விரியத் தொடங்கி 2 வரிசை செவ்வாழை பிஞ்சுகள் தென்பட்டன. 10 அடி தூரத்தில் இருந்தவரின் மூக்கை வாழைப்பூ வாசனை துளைத்தது. மாலை இருட்ட ஆரம்பிக்கும் போது வரும் சில காக்கைகள் பறவைகள் தோட்டத்து மரங்களில் வந்து தஞ்சமடையும். நாளும் இக்காட்சிகளை கண்டு மகிழும் பெரியவரின் உள்ளம் சில நாட்களாக மகிழ்வின்றி இருந்தது. காரணம், 20 நாட்களுக்கு முன்பு பெரியவரின் ஒரே செல்ல மகன் ராமலிங்கம் அவரிடம், அப்பா, நம்ம செல்வி கல்யாணத்துக்கு செலவுக்காக வீட்டுக்கு பின்னாடி இருக்க 2 கிரவுண்டு நிலத்தை வித்தாதான்ப்பா முடியும் என்று இழுத்தார். பெரியவருக்கு அந்த ஊரில் ஏற்கனவே 3.25 ஏக்கர் வயல்வெளி நிலம் இருந்தது. விவசாயத்தில் போதிய லாபம் கிடைக்காததால் பெரியவருக்கு வயது 55 இருக்கும் போதே இனிமேல் கஷ்டப்பட்டு வயலில் உழைக்க வேண்டாம் என்று மகன் சொல்ல விவசாயத்தை நிறுத்திவிட்டார். அடுத்த 2 ஆண்டில் அந்நிலத்தை விற்று வந்த பணத்தில் ஓட்டு வீட்டை இடித்துவிட்டு மச்சு வீடு 1000 சதுரடி நிலத்தில் கட்டிடவும் பெரியவர் ஒப்புக்கொண்டார். ஆனால் இப்போது மகனுக்கு என்ன பதில் சொல்வதென்று அவருக்கு தெரியவில்லை. பாவம், அவன் அரசாங்க ஆரம்ப பள்ளி வாத்தியாராகத்தான் இருக்கிறான். வர சம்பளத்தில் குடும்பத்தை ஓட்டுறதே பெரிய விஷயம். கல்யாணம் ஒரே பொண்ணுக்கு 10 லட்சம் ரூபாய் செலவில் செய்யணும். கல்லூரியில் படிக்கும் ஒரே மகனுக்கு மச்சு வீடே போதும்னு நினைக்கிறான். என்ன பதில் சொல்வது என்று யோசித்த பெரியவர், கல்யாண செலவுக்கு வேற வழி இல்லை என்றது உண்மைதான். ஆனாலும் இந்த தோட்டத்தை என் உயிராட்டம் பாதுகாத்து வளர்த்து வர்றேன். இதில் எனக்கு 15 வருஷமாக காலம் போகுது. தோட்டம் என் கண் முன்னால் அழிஞ்சா என்ன ரொம்ப பாதிச்சிடும். அதனால் யாராவது தோட்டத்தை அப்படியே வச்சு காப்பாற்றுற ஆளாக பார்த்து விட்டுடுப்பா என்று அரை மனதுடன் கூறினார். புரோக்கர்கிட்ட பேசி பார்க்குறேன் என்றார் ராமலிங்கம். அடுத்த 15 நாட்களில், இன்னைக்கு புரோக்கரை பார்த்தேன்ப்பா, தோட்டமாக வாங்கிக்க யாரும் விரும்பலையாம். தோட்டத்தை நாமே அழிச்சிட்டு 2 மனைகளாக பிரித்தா மனை ஒன்று 6 லட்சம் போகலாம்னு சொல்கிறான். கல்யாணத்துக்கு 3 மாதம்தான் இருக்குது. சீக்கிரம் பணம் பூராவும் புரட்டினாத்தான் முடியும். அதனால் நாளைக்கே ஆளுங்களை வர சொல்லி மரங்களை வெட்ட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு சனிக்கிழமை, எனக்கு லீவு. மரங்களை அழிக்கிறது உங்களுக்கு பிடிக்காதேன்னு வருத்தத்துடன் தகப்பனாரிடம் கூறினார் மகன். நடக்கட்டும்பா, கடவுள் என்ன இந்த கடைசி காலத்தில் இப்படி சோதிக்கிறாரே என்றார் பெரியவர். மறுநாள் காலை வழக்கம் போல் எழுந்த பெரியவர் காலை கடன்கள் முடித்து காப்பி பருகிவிட்டு தோட்டத்தில் ஒரு சுற்று சுற்றி எல்லா மரங்கள் செடிகள் மீதும் கண்களை செலுத்தினார். கண்களில் கசிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு வீடு சென்றார். மாலை ஆகாரமாக கொஞ்சம் கஞ்சி மட்டும் எடுத்துக்கொண்டு மீண்டும் தோட்டம் வந்து மாமர நிழலில் நாற்காலியில் அமர்ந்தார். ராமலிங்கம் 2 ஆட்களுடன் வந்தார்.
முதலில் ஓரமாக உள்ள ஒரு கொய்யா மரத்தை வெட்டுமாறு கூறினார். 20 நிமிடத்தில் கொய்யா மரம் மளமளவென்று சத்தத்துடன் தரையில் சாய்ந்தது. இதை பார்த்து கொண்டிருந்த பெரியவர் இதயத்தில் வலி ஏற்பட ஒரு கையால் இடது மார்பை அழுத்தியபடி, அப்பா ராமு என்று கத்திக்கொண்டே சாய்ந்தார். அடுத்த 5 நிமிடத்தில் வீட்டின் முன்பு 20க்கும் மேல் மக்கள் கூடிவிட்டனர். மரம் வெட்டும் வேலை நிறுத்தப்பட்டது. அரை மணி நேரத்தில் பக்கத்து நகரத்து மருத்துவமனைக்கு பெரியவர் அழைத்து செல்லப்பட்டார். முதலுதவி அளித்த டாக்டர் ராமலிங்கத்திடம், மைல்டு ஹார்ட் அட்டாக் தான், இந்த 70 வயசில் வேறு யாராவது இருந்தால் பிழைக்கிறதே கஷ்டம். உங்கள் அப்பா திடகாத்திரமாக இருப்பதால் தாங்கிட்டார். உயிருக்கு ஆபத்தில்லை. சில டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன். ரிசல்ட் வந்ததும் சாயந்தரம் 5 மணிக்கு என்னை வந்து பாருங்க என்றார். மாலை டாக்டரை பார்த்தபோது, பெரிய பாதிப்பு எதுவும் இல்லைன்னு டெஸ்ட்டுங்க சொல்லுது. அவர் ஒரு நாள் இங்கே தங்கி இருந்தால் போதும். நாளைக்கு சாயந்தரம் டிஸ்சார்ஜ் செய்து அழைச்சிட்டு போகலாம். ஆனால் அவரை கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த வயசில் அவருக்கு இன்னொரு அட்டாக்கை தாங்க முடியாது என்று அவர் ஆலோசனை கூறினார். ஞாயிறு மாலை பெரியவரை வீட்டிற்கு அழைத்து வந்தனர். அடுத்த 2 நாட்கள் ராமலிங்கம் விடுப்பு எடுத்திருந்தார். திங்கட்கிழமை மாலை அவரும் மனைவியும் கவலையுடன் ஹாலில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தனர். என்னங்க இப்படி ஆயிடுச்சு, மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்று மனைவி வினவினார். எனக்கும் ஒன்றும் புரியலை காமாட்சி, கண்ணை கட்டி காட்டில் விட்டா போல இருக்கு என்று சொல்லி கொண்டு இருக்கும்போது அழைப்பு மணி ஒலிக்க சென்று கதவை திறந்த அம்மையார், வா செந்தில், எப்போ ஊர்லேருந்து வந்த, நல்லா இருக்கியா என்று வினவ, நல்லா இருக்கேம்மா, காலையில் தான் வந்தேன் என்று சொல்லிவிட்டு வணக்கம் சார் என்றார் ராமலிங்கத்தை பார்த்து. வாயா உட்காரு என்றார். செந்தில் சிறுவயதில் அவரிடம் படித்தவன். கோடி வீட்டிலிருந்த அவன் கடந்த 4 வருஷமாக மலேசியாவில் தங்கி பணிபுரிகிறான். எல்லாம் கேள்விப்பட்டேன் சார், மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். பெரியவர் இப்போ எப்படி இருக்காரு என்று செந்தில் வினவினான். ஏதோ இருக்காருப்பா, ரூமுக்கு வந்து நீயே பாரு என்று அழைத்து சென்றார். பெரியவர் கண்மூடி படுத்திருந்ததால் தொந்தரவு செய்யாமல் மூவரும் திரும்பி வந்து சோபாவில் அமர்ந்தனர். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார் என்று செந்தில் பேச ஆரம்பிக்க, எப்படிப்பா கவலைப்படாமல் இருக்க முடியும், உங்கள் சார் இப்படி இடிஞ்சு உட்கார்ந்து நான் பார்த்ததே இல்லைப்பா என்று காமாட்சி வருத்தப்பட்டார். சார் நீங்கள் கவலையை விடுங்க, நான் ஒரு பிளானோட தான் வந்திருக்கேன். நான் 4 வருஷமாக வெளிநாட்டில் வேலை பார்த்து கொஞ்சம் சேமித்து வச்சுருக்கேன். அப்பாவோட கலந்து பேசினதில் உங்கள் தோட்டத்தை வாங்கிடலாம்னு அபிப்பிராயப்படுறாரு. அவரும் ஓய்வாக இருப்பதால் தோட்டம் வளர்த்தா பொழுது போகும்னு நினைக்கிறாரு. நானே அந்த 12 லட்சத்துக்கு உங்கள் தோட்டத்தை வாங்கிக்கிறேன். 10-15 நாளில் பூரா பணம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். நாளைக்கே அட்வான்ஸாக 2 லட்சம் கொடுத்துட்றேன் சார் என்றார். பசித்தவனுக்கு அறுசுவை விருந்தே கிடைத்தது போல் மகிழ்ந்து, ரொம்ப சந்தோஷம் செந்தில், என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நான் தத்தளிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ கடவுள் போல உதவிக்கு வந்திருக்க. நீ மட்டும் என்கிட்ட படித்த மாணவனா இல்லைன்னா உன் காலில் விழுந்திருப்பேன்ப்பா என்றார் ஆசிரியர் உணர்ச்சி வசப்பட்டு. பெரிய வார்த்தைகள்லாம் பேசாதீங்க சார். இந்த கிராமத்தில் பிறந்தனா இன்னைக்கு ஃபாரின் போய் வேலை செய்கிறேன்னா அதற்கு காரணம் சின்ன வயசில் நீங்கள் போட்ட அடித்தளமும் அப்பப்போ கொடுக்குற அட்வைஸும் தான் சார். உங்களுக்கு உதவ வேண்டியது என் கடமை சார் என்று சொல்லி வணங்கி விடைபெற்றான். ஒரு ஆசிரியருக்கு கிடைக்கக்கூடிய கௌரவம் மரியாதை என்ன என்பதை இன்றுதான் காமாட்சி அம்மாள் நேரில் பார்த்தார். செந்தில் போன்ற கடமைமிகு மாணவர்கள் இந்த கலியுகத்திலும் இருப்பதை நினைத்து பெருமைப்பட்டார். பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. வள்ளுவர் 103வது குறளில் இதை சொல்கிறார். எந்தவித பயனும் கருதாமல் ஒருவர் செய்த உதவியை எண்ணி பார்த்தால் அதன் நன்மை கடலை விட பெரிதென தெரிகிறது. பெரும்பாலான ஆசிரியர்கள் ஏதோ வாங்கும் சம்பளத்திற்கு வேலை செய்வோம் என்றிருக்க, ராமலிங்கம் போன்ற சில ஆசிரியர்கள் மாணவர்கள் பிற்காலத்தில் புகழுடன் வாழும் விதத்தில் அறிவுரைகள் வழங்குகிறார்கள். தன் ஆசிரியர் பாடம் நடத்தியதோடு தான் முன்னேற உதவியவர். அவர் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி செய்த உதவியை பெரிதாக எண்ணிய செந்தில் ஆசிரியருக்கு தேவையான நேரத்தில் சென்று உதவினான். நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன்.